வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு தமிழ் காமெடி ட்ராமா படமாக ரிலீஸ் ஆகிருக்க ரிவால்வர் ரீட்டா படத்தினுடைய ப்ரீமியர் ஷோ பார்த்தாச்சு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க JK சந்துரு அவர்கள். அண்ட் இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் மற்றும் ராதிகா சரத்குமார் அவர்கள் மற்றும் பல பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் கேட்டு எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. லிட்டரலி பார்க்கும்போது ஒரு கோலமாவு கோகிலா அப்புறம் சொப்பன சுந்தரி அப்படின்ற படத்தை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அந்த படம் மாதிரியே இருக்கா, இந்த படம் எப்படி தனித்துவமாக இருக்கான்றது நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிற முன்னாடி சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கும், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நாம் ரிவ்யூக்கு போகலாம். ரிவால்வர் ரீட்டா இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கீர்த்தி சுரேஷ் அவங்க வீட்டில் மொத்தம் 4, அதாவது அவங்க அம்மாவோட சேர்ந்து 4 பொண்ணுங்க. ஸோ அவங்க அப்பா சிறு வயதிலேயே இறந்துட்டார், தற்கொலை பண்ணிட்டார். ஸோ அவங்க ஒரு சின்ன பொண்ணுக்கு, அதாவது தன்னுடைய கீர்த்தி சுரேஷோட அக்காவோட பொண்ணுக்கு பர்த்டே வீட்டில் கொண்டாட போகிறாங்க. அந்த ஒரு தருணத்தில் டிராகுலா பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர், அந்த கேங்ஸ்டர் யார் பார்த்தீங்கன்னா சூப்பர் சுப்ராயன் அவர்கள். ஸோ அவர் இடம் மாதிரி, அதாவது அட்ரஸ் மாதிரி இவங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலி அவர் வேற ஒரு ப்ராஸ்டியூட் வீட்டுக்காக ட்ரை பண்ணி போகிறாரு. ஆனால் அட்ரஸ் மாதிரி இந்த வீட்டுக்கு வந்தார். இவர் தகாத முறையில் நடந்துக்கிறனால கோவப்பட்டு அடிச்சிடறாங்க. அடித்ததில் காயப்பட்டு ஒருத்தர் காலியாகிறாரு. ஐ மீன் அந்த டிராகுலா காலியாரு. ஸோ இதுக்கப்புறம் இவங்க எப்படி இந்த பணத்தை எடுத்து வெளியே கொண்டு போனாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் நடந்த பின்னணியே டிராகுலாவோட ஆளுங்க எந்தளவுக்கு தொடர்ந்து வந்தாங்களா என்ற கதை நோக்கி தான் இந்த படமானது நகருது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசும். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த மேக்கிங் நல்லா இருந்தது. லிட்டரலி ஒரு பிளாக் காமெடி படத்துக்கான தீமில் தான் இந்த படம் ஃபுல்லாகவே இந்த மோடை கொண்டு போயிடுறாங்கன்னு சொல்லலாம். ஃப்ரம் ஸ்டார்ட்லேருந்து. ஏன்னா எல்லாருக்கும் பேரே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக டிராகுலா பாண்டியன், அப்புறம் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அப்புறம் தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் ஆரம்பிக்கும். ஆக்சுவலி அது ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க, அது வேறு விஷயம். இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. ஈவன் போலீஸ்க்கு கூட அப்படி தான் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு இன்னொரு விஷயம் இந்த வே ஆஃப் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நீட்டாக இருந்தது இந்த படத்தில். அதாவது லிட்டரலி ஒரு கோலமாவு கோகிலா படத்தில் என்ன மாதிரியான சினிமாட்டோகிராஃபி பார்த்தோமோ அது மாதிரி தினேஷ் கிருஷ்ணன் இந்த படத்தில் நல்ல ஒரு சினிமாட்டோகிராஃபி கொடுத்தது. அதுமாதிரி பிரவீன் கேஎல் அவர்களுடைய எடிட்டிங் முக்கியமாக தேவையான இடங்களுக்கு ஸ்லோ மோஷன், அதுமாதிரி படத்தினுடைய நிறைய இடங்களில் இவர் தான் ஹோல்ட் பண்ணுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ஷான் ரோலன் அவனோட பின்னணிசை இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பலமாக அமைஞ்சிருக்கு. இந்த தீமுக்கான படத்தை, இந்த தீமுக்கான மியூசிக்கை இந்த படம் ஃபுல்லாக ட்ரோட கொண்டு போயிறாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தில் நடிக்கப்பட்ட கீர்த்தி சுரேஷாக இருக்கட்டும், ராதிகா சரத்குமாராக இருக்கட்டும், மற்ற காயத்ரி, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சூப்பர் சுப்ராயன் இருக்காங்க, அப்புறம் ரெடின் கிங்ஸ்லி இருக்கிறாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதாவது இந்த பிளாக் ஹியூமர் படங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டார் காஸ்டிங் பக்காவாக இருந்தது. ஆனால் இந்த படத்தை மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணுறது கண்டிப்பாக ராதிகா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தான். ராதிகா வர சீன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் சிரிப்பு கேரண்டி, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. கீர்த்தி சுரேஷும் சரி, இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. டுவோர்ட்ஸ் எண்டில் இவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அது நல்லா இருக்குது. ஓகே, இந்த படத்தினுடைய ட்ராபேக் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ஒரு பிளாக் காமெடி படம். ஆனால் காமெடி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பத்தலை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ரொம்ப ட்ரை அண்ட் ரஃப்டாக போகுது. படத்தில் காமெடி அப்படின்ற விஷயமே கொஸ்டின் கேட்குற லெவலில் தான் இருந்தது. ஏன்னா படத்தை ராதிகாவோட சில டைமிங் காமெடிஸும் அவனோட பர்ஃபார்மன்ஸ் வழியாக மட்டும்தான் இந்த படத்தை ஃபஸ்ட் ஹாஃபில் ஹோல்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஹாஃபில் மேஜர்லேயும் அவங்க தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய இடங்களில் காமெடிஸ்ன்றது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய வில்லன் அவன் பார்த்திங்கன்னா எப்போ நீ விட்டுங்கடா சாமிடா அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு காமெடி போடுவார். அது ஒர்க் அவுட் ஆகிருந்து. ஒரு சில காமெடிஸ் செகண்ட் ஹாஃபில் ஒரு சில காமெடிஸ் மட்டும் அங்கே இங்கே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. மற்றபடி படத்தில் காமெடி ரொம்ப ட்ரெயின் அவுட்டாக இருந்தது. அதுமாரி ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஸ்க்ரீன் பிளேவாக இருந்தது. இதுக்கடுத்து இதுதான்ன்ற நம்மளாலே அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி இவங்க கொள்றாங்க கொண்டுகிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து வரவன்லாம் சாவறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுமாதிரி கர்மா பூமரங் அப்படி இப்படின்னு கதை சொல்கிறாங்க. கர்மாவே கதிகலங்க வைக்கிற அளவுக்கு ஒரு கதை நடந்துகிட்டு இருக்குது படம் ஃபுல்லாகவே. அது எல்லாமே ஏற்றுக்கூட வகையில் இல்லை. மேக்கிங்காக டெக்னிக்கலாக செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துட்டு, ஆனால் மெயின் கருவான காமெடியில் ரொம்ப கோட்டை விட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. காமெடி போர்ஷனுக்கான சில விஷயங்கள் இருந்துமே படத்தில் காமெடி அப்படின்றது நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலை. அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு எதிர்பாராத ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் இந்த படத்தில் ஓரளவு நான் காமெடி எதிர்பார்த்தேன். ஏன்னா ட்ரெய்லர் கட்டாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்த சில விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கான விஷயங்களை கொண்டு வந்தாங்க. பட் இதில் ஸ்டஃபாக காமெடி ஸ்டஃபாக படத்தில் சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லணும். ஓரளவு முடித்த விதம் ஓகே, அதுக்கான தீம்ஸ்லாம் கொண்டு வந்தது ஓகே, இதுக்கடுத்துன்னு அரேஞ்ச் பண்ணதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு சுவாரஸ்யமான ஸ்க்ரீன் பிளேயோ இல்லை ஒரு சுவாரஸ்யமான நகைச்சுவையோ இந்த படத்தில் இன்னும் இருந்திருந்தால் இன்னும் நல்லா வந்திருக்குமா அப்படின்னு தோணுது. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படம் தான் இந்த ரிவால்வர் ரீட்டா. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 2.5. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே வித் மீ FDFS with மோகி.